எங்காலும் யாரோ ஒரு டேரக்டர் சொல்லி ஏதாவது படம் இருக்க காசு சொன்னால் 1 கோடி ரூபா போட்டால் 3 கோடி ரூபா கிடைக்கும், 3 கோடி போட்டால் 9 கோடி கிடைக்கும், 9 கோடி போட்டால் 100 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஆசையை காட்டி ஒன்று பிடிச்ச கூட்டு வந்துடுறாங்க. இது உண்மை. அதுக்கு தான் நான் வரும்போது என்னோட சங்கத்தை சொல்லுவேன், ஒரு சின்ன பழமொழி சொல்லுவேன். ஏயா 10,000 ரூபா கொடுத்து மாடு வாங்குற, ஒரு 10 ரூபா கொடுத்து கயிறு வாங்க மாட்டேன் அப்படின்னா அந்த 10,000 கொடுத்து மாடு வாங்கும்போது அந்த மாட்டை கட்டி போட்டால் எங்கேயுமே போகாது. அதே அந்த மாடை நீ கயிறு வாங்கிட்டா அந்த மாடு ஒவ்வொரு வயலையும் மேய்ச்சி வீட்டில் வந்து கட்டி போட்டு பஞ்சாயத்து வரும். அப்போ கேட்பான், ஏயா 10,000 மாடு வாங்கினேன் ஒரு கயிறு வாங்கினான்னு. அந்தமாரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு சங்கத்தை போய் கேட்கணும். நாட்டு டேரக்டர் நல்லவரா, இவர் ஹீரோயின் நல்ல போடலாமா, என்ன ஏது கேட்கணும். எதையுமே கேட்காம ஒரு படத்தை எடுத்து வந்துட்டு திருப்பி எல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 கோடி 2 கோடி செலவானா அவன் யாரை காப்பாற்றுறது? நீங்களே கேளுங்க, முடிவு பண்ணுங்க. நீங்களும் படம் பார்க்குறீங்க, நானும் படம் பார்க்குறேன், நானும் சென்சார் கொடுத்துட்ருக்கேன். நானும் எவ்வளோ படத்துக்கு போய் இது வரைக்கும் 500 படத்துக்கு மட்டும் சென்சார் கொடுத்துருக்கேன். 1800 ரூபாய் பிடிச்சிருக்கான். ஒரு 10% நல்ல படம் காப்பாற்றி ஜெயிக்க முடியல எங்கள் சங்கத்தில். என்ன காரணம், அது ஒரு அணுகுமுறையே இல்லை. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா இவருக்காகவும் தயாரிப்பாளர் தான் பேசுகிறேன். ஆனால் அவர் காப்பாற்ற யாரு வேணும்? டேரக்டர் தானே. இந்த டேரக்டர் வரல, பிடிச்சிட வரல, ஹீரோயின் சாரி டேரக்டர் வரல, இந்த ஹீரோ வரல. நேற்று அவ்வளோ பண்ணி ஒரு பெருஞ்சன் அவரு நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் நேற்று இதே சொன்னேன், பெருஞ்சா நீங்கள் வள்ளினா எங்கள் சங்கத்தில் உங்களை வந்து எந்த படம் நடிக்க முடியாது சொல்லிடுவோம் அப்படின்னு. நான் பார்த்தேன், மிரட்டிங்களா? நான் மிரட்டலாம் இல்லை, நீங்கள் நடிக்க வரலன்னா எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி சொல்லுவேன் அப்படி சொன்னேன். அப்படி நேரம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹீரோ ஏன் அவரை போட்டின்னு கேட்டேன். இப்படியே சொன்னேன் இல்லையா. ஏன்னா இவர் பணத்தை போட்டுட்டு 1000 லட்சம் போட்டு அவரை காப்பாற்ற முடியாமல் ஒரு டேரக்டர் வரல, ஒரு ஹீரோயின் வரல, இன்னும் யாருக்கு இந்த படத்தை காப்பாற்ற முடியும்? எப்படி போட முடியும்? இந்த படத்தை போட்டு யாரும் ரிலீஸ் பண்ணுறது? எல்லாரும் சினிமா சாதிக்கிறதும் ஒவ்வொரு நாள் கனவுல வந்துருக்கோம். எத்தனை பேரும் ஒரு கனவுல தான் வாழ்ந்துருக்கேன். இதே பிரசாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு படம் ஜெயிக்குமா ஒரு நாள் நம்ம இதை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து இந்த மீடியாக்காரங்களாம் எவன் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே உண்மையாக போடுங்க.